நீங்கள் என்ன ஒழுக்கமற்றவர்களாக இருந்தாலும் இறைவன் ஒரு நாள் வருவார். அப்போது உங்களுடைய எல்லா திரைகளும் தானாகவே விலகி போகும். அதில் அந்த அழுத்தமான பச்சை திரை அப்போதும் நீங்கள் உங்களுடைய சுயமுயற்சியால் தான் விளக்க வேண்டும். அதற்கு இப்போதிருந்தே ஒழுக்கத்தில் இருங்கள், வந்தவுடன் தெரிந்து கொள்ளலாம். இருப்பினும் அவர் வந்தவுடன் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, இதுல இருந்து நான் வந்ததுக்கு காரணம், நான் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம், இத்தனை காலங்களாக இந்த சைவம் வைணவம் போன்ற மத ஆச்சரியங்கள் மார்க்கங்களில் நான் வைத்திருந்த பற்றுகள் என்னை வரவிடாமல் இருந்தது. இப்போது நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் அதெல்லாம் விட்டு விட்டேன். எனவே நீங்களும் விட்டு விடுங்கள். நான் விட்டு விட்டேன் வந்தீர்கள் பார்த்தீர்களா, நீங்களும் விட்டு விடுங்கள் வந்து விடுங்கள். எனவே எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்க கடவுளை கொண்டு வராதீங்க. கடவுளுக்கு கால் கை முதலியன, அவர்களுக்கு வாகனங்கள் இருக்குமா என்று கேட்டால் ஆச்சரியர்கள் முழிக்கிறார்கள். ஏனென்றால் அவருக்கு காரணம் தெரியவில்லை. எனவே நீங்களும் அதுபோல் முழிக்காமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெளிப்படையாக சிந்தியுங்கள் சொல்றாரு. எப்படி இறைவனை சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாருன்னா, இறைவனுடைய நிலை உயர்ந்தது எவ்வளவு, நாம் எவ்வளவு தாழ்ந்திருக்கிறோம். நம்மளுக்கு ஏன் இந்த இடத்துல முடி முளைக்கல, இங்கே ஏன் முடி முளைச்சிருக்கு, ஏன் புருவத்தில் முடி இருக்கு, இதெல்லாம் உட்காந்து யோசிங்க. நம்ம உடம்பு எப்படியோ டிசைனாக படைக்கப்பட்டுள்ள அந்த உடம்பை யோசிங்கன்னா, அந்த உடம்பு இறைவனுடைய டிசைன். இதை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்பு எப்படி டிசைன் ஆச்சுன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுதான் இறைவனை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அன்பாக இருங்கள். நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் உங்களால் இறைவனை புரிஞ்சுக்கவே முடியாது. அன்பாக இருங்கள், அன்பே உங்களை கொண்டு போய் சேர்த்தணும். அப்போ என்ன சொல்றேன்னா, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ நீங்கள் ஜேகேவுடைய புக்லேயே அன்பை தான் வெளிப்படுத்துகிறாங்க, கிறிஸ்தவத்திலே அன்பை தான் வெளிப்படுத்துகிறாங்க, எல்லாத்துலேயும் அன்பை தான் வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ முதற்கட்டமாக புலால் மறுத்தலுக்குள்ளே வாங்க. அதனால தான் எழுப்ப கொலை புலை தவிர்த்தவர்கள் உள்ளே புகுதல் வேண்டும்னு சொல்லி வள்ளலாருடைய அந்த ஞான சபைக்குள்ள எழுதியிருப்பாங்க. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க அந்த கோயிலுக்குள்ள வராதிங்கன்னு அவர் என்ன போட்டிருப்பார், கேட் போட்டிருப்பார். நீங்கள் நான் தின்னுட்டு நான் போனால் என்ன ஆகும்னா ஒன்றும் ஆகாது. சரிங்களா, எங்கே போனாலும் ஒன்றும் ஆகாது. உங்களுடைய நீங்கள் அங்கே எதுக்கு போகிறீங்க,